வணக்கம். பொன்மொழிகள் சில பார்ப்போம். சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணம் மட்டுமல்ல, அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்லெண்ணங்களும் கூட. வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போன்றது. தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும் தெரியும். அருகில் சென்று பாருங்கள், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பதும் தெரியும். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுகிறது மனித இயல்பு. காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய். எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயம் அடைவாய். எந்த மரமும் விதைத்தவுடன் வளர்ந்து விடாது. உன் வியர்வை துளிகளை ஊற்றிக்கொண்டே இரு, வெளிவரும் வெற்றியாக. மகிழ்ச்சியான வாழ்வுக்கு 2 வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. பிறப்பும் தனியாகத்தான், இறப்பும் தனியாகத்தான். ஒருவர் ஏமாற்றுகிறார், இன்னொருவர் வழிகாட்டுகிறார், மற்றொருவர் உதவுகிறார். இந்த வாழ்க்கைதான் எவ்வளவு சுவாரஸ்யமானது. வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்போனால் ஒருபோதும் இடம்பெற முடியாது. பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும், மற்றவைக்கு நாம் தேடி போக வேண்டும். அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிந்தவரை எல்லோரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பட்டினத்தார் கூறும் வாழ்க்கை என்ன என்று தெரியுமா? எதுவுமில்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பிரிந்து செல்வதுதான் வாழ்க்கை என்று கூறுகின்றார். நன்றி. இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.